வணக்கம் மக்களே, நம்மளுடைய சருமத்தை நம்ம அழகாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான பழக்கங்களை கடைபிடிக்கணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். தெளிவான மற்றும் ஒளிரக்கூடிய சருமம் வேணும் அப்படின்றது நம்மளுடைய அனைவருடைய கனவாக இருக்கும். ஆனால் கனவுகள் இயற்கையாகவே நிறைவேறாது. ஸோ உங்களுடைய கனவை நனவாக்குறதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் அதற்காக கடுமையாக மெனக்கிட வேண்டும் அப்படிலாம் கிடையாது. இந்த விஷயங்களை இப்போ சொல்ல போகக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் தினசரி ஒரு பழக்கமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானது. உங்களுடைய முகம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். முகம் கழுவுதல். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நீங்கள் முக்கியமாக பண்ணணும். என்னங்க நீங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் சொல்லுவீங்கன்னு பார்த்தா முகம் கழுவுதல் பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ முகம் கழுவுதல் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுடைய முகம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு சருமம் பொலிவாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 2 முறையாவது உங்களுடைய முகத்தை நல்லா கழுவணும். அப்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சருமத்தில் வெளியேறக்கூடிய அழுக்குகள், எண்ணெய் பிசுக்குகள், அப்புறம் சருமத்துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்காமல் உங்களுக்கு இருக்கும். இதனால் மற்ற சரும பிரச்சனைகளையும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு தினமும் 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா முகம் கழுவுறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அமைதியான ஓய்வு எடுக்கணும். அதாவது உங்களுடைய சருமத்திற்கும் ஓய்வு தேவைப்படும் அப்படின்றது வந்து தெரியுமா? ஸோ 2 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் ரிலாக்ஸாக முகத்தில் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை செஞ்சுட்டு காதில் அமைதியான உங்களுக்கு ஒரு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டு நீங்கள் ஓய்வு எடுங்க. இதனால் சரும துகள்கள் புத்துணர்ச்சி அடையும். எப்போதுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், புத்துணர்ச்சியோடு இருக்கலாம். சருமத்திற்கும் ஓய்வு கொடுக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ ஓய்வு நீங்கள் கொடுக்கும்போது சருமம் பளபளப்போட இருக்கும். முகப்பொருட்களை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ள ஆரம்பிப்பாங்க. ஸோ முகப்பொருட்களை கிள்ளக்கூடாது. முகப்பொருட்களை கிள்ளுவது தவறு. முகத்தில் சிறு புள்ளியாக பரு வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கை சும்மா நமக்கு இருக்கவே இருக்காது. எப்படியாவது அதை உடைச்சி எடுத்துடணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஸோ ஆனால் அது வந்து ஒரு தவறான பழக்கம். பரு எப்படி வந்ததோ அப்படியே தானாக மறைஞ்சிரும். அதிகமான பரு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்கின் டாக்டர், தோல் மருத்துவரை சந்திக்கிறது ரொம்பவே நல்லது. ஈஸியாக வரக்கூடிய அந்த முகப்பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய முகம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பொலிவோட அழகாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுடைய முகத்தில் ஈரப்பதம் இருக்க வேண்டும் அப்படின்னா மாய்ஸ்சரைசர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது கட்டாயம் பழக்கமாக வச்சுக்கோங்க. இது உங்களுடைய சருமத்தை எப்போதுமே பொலிவோட வைத்துக் கொள்வதிலும் ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறதுலையும் ரொம்பவே முக்கியம். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான உணவு பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய சருமத்தை மற்ற முறைகளில் பாதுகாக்கக்கூடிய பழக்க வழக்கம் எப்படியோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளையும் நம்ம சருமத்துக்கு வந்து நாம் தரணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய தவறான உணவு பழக்கம் கூட உங்களுடைய சருமத்தில் பாதிப்பை உண்டாக்கும். ஸோ குறிப்பாக முகப்பொருட்கள் வருவதற்கு உணவுகள் முக்கிய காரணமாக இருக்கலாம். எனவே கேடு தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அடிக்கடி நீங்கள் தண்ணீர் குடித்து உடலை வந்து நீர் ஏற்றமாக வச்சுக்கணும். அதாவது உங்களுடைய உடல் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடியதாக வச்சுக்கணும். சருமத்தில் வறட்சி ஏற்பட விடவே கூடாது. அப்படி சருமத்தில் வறட்சி ஏற்படுவதால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்படலாம். தோல் சுருக்கமெல்லாம் ஏற்படும். உங்களுடைய முகம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. கண்களில் சீக்கிரமாக கருவளையங்கள்லாம் வந்துடும். பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி வந்து தண்ணீரை வந்து போதுமான அளவு குடிக்கிறது, போதுமான நேரங்கள், அதாவது 8 மணி நேரங்களுக்கு கரெக்டாக நீங்கள் உறங்கிறது, இது எல்லாமே உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சருமங்கள் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிடும். சருமங்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு குணப்படுத்தும், வராமலும் தடுக்கும். உங்களுடைய சருமம் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சருமம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிவு பெறும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இது உங்களுக்கு சாத்தியம். ஸோ ஒரே தடவை நீங்கள் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு வரலை அப்படின்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கும், அழகாக இருக்கும். நன்றி மக்களே.